நமக்கு வந்திருக்கக்கூடிய சுகர் வந்து டைப் 1 சுகரா இல்லை டைப் 2 சுகரா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பண்ணி பார்க்க வேண்டிய டெஸ்ட் வந்து 2 முக்கியமான டெஸ்ட். நிறைய டெஸ்ட் இருக்குது, முக்கியமானது 2 டெஸ்ட். டைப் 1ஆ இல்லை டைப் 2ஆ. முக்கியமானது வந்து இந்த சி பெப்டைட் டெஸ்ட். ஃபாஸ்டிங்லையும் பண்ணணும், சாப்பிட்ட பிறகும் பண்ணி பார்க்கணும். அதாவது விரவயத்திலையும் பண்ணி பார்க்கணும், சாப்பிட்ட பிறகும் பண்ணி பார்க்கணும் சி பெப்டைட். இன்னொன்று வந்து இன்சுலின் லெவல். ஃபாஸ்டிங் இன்சுலின் பண்ணணும், சாப்பிட்ட பிறகு இன்சுலின் லெவலும் பண்ணணும். இந்த 2 டெஸ்ட் நீங்கள் கரெக்டாக பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டைப் 1 டயபெட்டிஸ் வந்திருக்கா இல்லை டைப் 2 சர்க்கரை நோய் வந்திருக்கா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒன்று, மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ வந்து டைப் 2 சுகர்னு வச்சுக்கிடுங்க, டைப் 2 சுகர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட கரெக்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட் தான் ஃபாலோ பண்ண சொல்லுது. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸுக்குள்ள இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, டைப் 2 சுகர் நோயாளிகள் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, பேலன்ஸ்டு டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்சுலினும் நிரந்தரமாக நடத்தலாம், சுகர் மாத்திரையும் நிரந்தரமாக நடத்தலாம் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா இந்த புத்தகம் சொல்லுது. அப்படின்னா ரெமிஷன் இஸ் பாசிபிள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் GOOD குட்னு டைப் பண்ணுங்க. ஏதாவது யாருக்கா ஹெல்ப் பண்ண விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து மாத்திரையும் இன்சுலின் போட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸ்டே டியூன்ட்.